வணக்கம். சூர்யா இந்து மக்கள் கட்சி மாநில பொறுப்பாளர். இந்து மக்கள் கட்சி சார்பாக கோவை மாவட்டம் தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் வைக்கிறோம். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் ஆணைக்கிணங்க எல்லா இடத்துலையும் வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா விநாயகர் சிலைகள் நம்ம எல்லா இடத்துலையுமே அனுமதி கேட்டிருக்கோம். சில இடங்களில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. காவல்துறை நாங்கள் கேட்டது அளவுக்கு கொடுக்கல, ஆனாலும் சில இடங்களில் கொடுத்துருக்காங்க. இந்த விழாக்களை கிடைச்ச இடங்களில் நம்ம கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம்னு சொல்லி, இது எப்படின்னா இளைஞர்கள்லேருந்து சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த 5 நாள் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. காரணம் என்னென்னா, தீபாவளி பண்டிகை ஒரு நாள் தான் வருது, பொங்கல் விழாவும் ஒரு நாள் 2 நாள் தான் வருது. ஆனால் இந்த 5 நாளும் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ரோட்டில் குழி போடுறதுலேருந்து, வாழை மரம் கட்டுறதுலேருந்து, விநாயகரை கொண்டு வைக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணுங்கிறதுக்காக 5 நாளுமே ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க முதல் கொண்டு ஆட்டோ ஓட்டுறவங்க முதல்ல எல்லாருமே லீவு போட்டு 5 நாள் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஏன்னா இது வெகுஜன ஒரு பண்டிகையாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ எப்படின்னா, குறிப்பாக மகாராஷ்டிரா மும்பை பகுதியில் அரசு விழாவாக கொஞ்சம் நல்ல சிறப்பாக செய்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் அரசு விழாவாக அறிவிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி கோரிக்கை மனுகளும் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் தலைமைச் செயலகத்தில். ஆனாலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் 5000 இடங்களில் வைக்கிறோம். இந்த 5000 இடங்களையும் பார்த்திங்கன்னா சும்மா ஏனாதோனன்னு வச்சுட்டு எடுக்கிறது கிடையாதுங்க. காலையில் விநாயகர் நாளைக்கு வச்சா காலையில் விடிய காத்தால் ஓமகுண்டம் நடத்தி பிரதிஷ்டை செஞ்சுட்டு மதியானம் மாபெரும் அன்னதானம், சும்மா அன்னதானம் தட்டில் கொடுக்குறதெல்லாம் கிடையாதுங்க. வட பாயசத்தோடு அன்னதானம் போட்டு அப்புறம் சாயங்காலமாக திருவீதி உலா எடுத்து அடுத்த நாள் எல்லா மக்கள்லாம் கோல போட்டி நடத்துறது, திருவிளக்கு பூஜை நடத்துவது, அதுபோக கோமாதா பூஜை நடத்துவது, மக்கள் இடத்துல இந்து சமய வகுப்புகள் எடுப்பது, இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் 5 நாள் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா எப்படி இருக்கும் கலகலன்னு, அந்த மாதிரி 5 நாளும் ஒரு கலகலன்னு ஒரு சிறப்பான ஒரு இது கோலாகலமாக இருக்கும். விநாயகர் வைக்கும்போது அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். விநாயகர் எடுத்துகிட்டு போய் விசர்ஜனை பண்ணுறோம் கரைக்கிறங்கும் போது மனசு பொதுமக்கள்லேருந்து தாய்மார்கள்லேருந்து எல்லோரும் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு இருக்கும். விநாயகர் நம்ம ஏரியா திரும்பி போகிறாரு, இன்னும் அடுத்த வருஷம் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு ஒரு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனாலும் விநாயகர் வச்சு வீதிக்கு விநாயகர் வச்சுட்டு தான் இருக்கும். போன வருஷம் பார்த்திங்கன்னா 5000 இடங்கிறது ஒரு 2000 இடங்களில் வச்சோம். இந்த இடம் அனுமதி இல்லாத இடத்துல வீடுகளில் வச்சு விநாயகர் சிலைகளை வழிபட்டு ஊர்வலமாக கொண்டு போய் நீர்நிலைகளை கரைக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக இன்னொரு விஷயங்கள் மட்டும் சொல்லணும். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி விழா வந்தால் மட்டும்தான் மாசு கட்டுப்பாடு வாரியம் இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரிய வருது. காரணம் என்ன, விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளை கரைச்சா மாசு கட்டுப்பாடு இது ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய ரூல்ஸுகளை போடுறாங்க. இந்துக்கள் பண்டிகை வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ரூல்ஸுகளும் இந்த மாதிரி நிபந்தனைகளையும் போடுறாங்க. இதை தமிழக அரசும் காவல்துறையும் இந்த கட்டுப்பாடுகளை நீக்கி அடுத்த வருஷம் எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணி கொடுக்கணும். இந்த வருஷம் சீரும் சிறப்பாக நடைபெறும்.